ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தூங்கலையாமா? செந்தில் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்குனா. நீயும் தூங்க வேண்டியதானே? இல்ல துளசி, அந்த மருதமுத்து வந்துட்டு போனத நினைச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரே பயமா இருக்கு துளசி. ஏமா, நீங்க பயப்படாம நிம்மதியா தூங்கணும் தானே? நான் உங்களோட இங்கேயே இருக்கேன். அதுக்கப்புறமும் இப்படி பயந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பயப்படாம தூங்குங்கம்மா. நான் அக்கா ரூம்ல படுத்துக்கிறேன். சரிம்மா. ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளுங்க. சரி. துளசி, இப்ப வீட்ல தானே இருக்க. அந்த தாலி செயினையும் அந்த துணி மூட்டையையும் கழட்டி வச்சிடலாம்ல. அம்மா சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதடி. இப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணு கட்டு கழுத்தாவும் புள்ளத்தாச்சியாவும் இருக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதான் சொன்னேன். ஏம்மா, அந்த தலைவர்கிட்ட இருந்தும் மருதமுத்து கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். உங்களையும் படுதா போட்டு நடிக்க வச்சேன். மத்தபடி நான் எப்பவும் போல உங்களோட அதே துளசிதாம்மா. அது எனக்கு தெரியும் துளசி. இருந்தாலும் மனசு கேட்காம சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காத நீ ஒன்னும். ஐயோ, பரவாயில்லம்மா. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ போய் படு. சரிம்மா, நீங்களும் படுங்க. துளசிதான் கூப்பிடுறா. ஹலோ, சொல்லு துளசி. அக்கா, நீங்க பேசாம இங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்கக்கா. நான் அங்க வந்து அம்மாவையும் தம்பியையும் பாத்துக்கிறேன். துளசி, இப்ப எதுக்கு நீ அழற? என்ன ஆச்சு உனக்கு? நீ அழாம விஷயத்த சொல்லு. அக்கா, சின்னையா, நான் அம்மா செந்திலும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை பாத்துட்டாங்க. என்ன சொல்ற? எப்படி பார்த்தாரு? நான் தான் முட்டாள்தனமா ஒரு வேலை பார்த்துட்டேன்க்கா. சின்னையா கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக என் அம்மாவையும் தம்பியையும் சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேங்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என் தம்பி வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. இந்த நேரத்துல என் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேங்கா. தப்பு பண்ணிட்டேன். துளசி, நீ அழாத. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்க. அதனால அம்மாக்கும் தம்பிக்கும் ஏதாவது ஆயிட போது நீ பயப்படாத. நெருப்புன்னு சொன்னா சுட்டுடாது. சின்னையாவை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அதுல எந்த தப்பும் இல்ல. என் அத்தைய காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி நடிக்க வச்சு சின்னையாவை சமாளிச்சிட்டு இருக்கேன். அதனால நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணாத. கிரிஜாவுக்கும் சம்பத்துக்கும் சீக்கிரமே நான் ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் தான் இந்த கஷ்டம் எல்லாம். இத நினைச்சு நீ கவலைப்படாத. என்ன துளசி, சரியா? சரிக்கா. அக்கா 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 அக்கா, அம்மா படுத்துட்டாங்களா? தம்பிக்கு ஒன்னும் காய்ச்சல் இல்லையே? இல்ல, செந்திலுக்கு இப்போ காய்ச்சல் இல்ல. அவன் படுத்துட்டான். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட்க்கா. என்னாச்சு? என் மவனை இன்னும் ஆளைய காணோம்.
என்னாச்சு? இப்பதான் துளசியை பார்த்தான்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் எப்படி உன் கண்ணுல இருந்து அவ தப்பிச்சா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. துளசியை நான் பார்த்து அவளை விடாம விரட்டிட்டு தான் போனேன். கொஞ்ச நேரத்துல அவ என்ன மந்திரம் பண்ணாலும் மாயம் பண்ணாலும் கண்கட்டி வீத்த மாதிரி சட்டுன்னு எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிட்டா. டேய் மவனே, கை கடிச்சவளை கோட்டை விட்டுடா. இப்போ அவ இப்ப வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் எப்பவுமே அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவ இருக்கிற தெருவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ நம்ம அழகண்ண வீட்டுக்கிட்ட தான் எங்கேயோ இருக்கா. அவளால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுப்பா. அவளை அப்படியே தப்பிக்க விடக்கூடாது மவனே. அதை விட மானக்கேடும் வெக்கக்கேடும் வேற எதுவுமே இல்ல. நீ அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இந்த ஊர் ஜனமே ஆச்சரியப்படுற மாதிரி நீ அவளை கல்யாணம் பண்ணணும். நம்ம ஊர் ஜனத்து முன்னாடி நம்ம அசிங்கப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. பாத்துக்க. அண்ணே, நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறோண்ணே. சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்கடா. வாடா. டேய் மருதமுத்து, ஃபோன் பண்ற நேரமாடா இது? அண்ணே இல்லண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். டேய், என்னடா முக்கியமான விஷயம்? ஏன்டா இப்படி என் உசுரை போட்டு வாங்குற நீ? என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்க உசுரை வாங்குறேனா? நானே உசுரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேனே. இந்த வசனம் எல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஆனா விட மாட்டேங்கிறியடா. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அண்ணே, நான் துளசியை தேடிக்கிட்டு போனேனே, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு?